ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய மலர் மருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்னன்னா ஒரு சீரீஸாகவே என்ன அப்படின்னா நம்மளோட 12 ராசிகளுக்கும் உரிய மலர் மருந்துகள். சரி, நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளோட டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அவங்களோட புக்கில் இந்த மாதிரி ராசிகளுக்கான மலர் மருந்துகள்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பட் இது நம்மளாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன குணங்கள் ஜென்ரலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொடுத்த ஒரு மலர் மருந்து தான். நிறையா பேருக்கு கொடுத்துட்டும் இருக்கிறோம். ஸோ நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக மலர் மருந்தில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இமோஷனுக்கு எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் 2 இருக்குது. ஒன்று எதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். அது ஒரு டைப் ரெமெடி. இன்னொன்று மூட் ரெமெடி சொல்லுவோம். இப்போ மூட் ரெமெடிங்கிறது எல்லா விதமான ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த இன்சிடெண்ட் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டைப் ரெமெடி அப்படிங்கிறது தான் இந்த ராசிக்காரர்களுக்குரிய குணாதிசயங்கள். ஸோ அவங்கள் அதுலேயுமே லக்னம் பொறுத்து நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால ஒரு காம்பினேஷன்ஸ், அதாவது இப்படி இருந்தால் இத்தனை ரெமெடிஸ் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் எந்த கேட்டகரிஸில் இருக்கீங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரம் ராசி அதுபடி ராசி ஒன்று, பட் நட்சத்திரம் லக்னம் அதை பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடலாம். ஸோ நீங்கள் உங்களோட பொருத்தி பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ எடுக்க போகிறது டைப் ரெமெடி மட்டும். ஸோ டைப் ரெமெடி தவிர்த்து உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணிங்கன்னா டைப் ரெமெடியோட நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த மூடு இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பீங்க. ஸோ ஒன்று அந்த டைப் ரெமெடியும் கொடுக்கணும், இன்னொன்று ஒரு மூட் ரெமெடியும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்கறது டைப் ரெமெடி மட்டும். ஸோ அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்மளுக்கு முதல்ல டாப்பில் இருக்கிற மேஷம் ராசி தான். ஸோ மேஷம் ராசி ஆக்சுவலாக இயற்கையாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட குணாதிசயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு கிரேட் லீடராக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அடுத்த ப்ராஜெக்ட் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ரொம்ப கனவுலே இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலோ, பழைய இன்சிடெண்ட் ஏதாவது நடந்திருந்தாலோ அவங்களுக்கு மறக்க முடியாது ஒரு ஸ்கார், அப்படி ஒரு வடுவாக அவங்கக்கிட்ட இருக்கும். அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நேச்சராகவே அவங்க ஒரு கிரேட் லீடராக இருக்கும்போது ரொம்ப ஆம்பிஷனோடே இருப்பாங்க. ஸோ அந்த ஆம்பிஷன் படி அந்த விஷயத்துக்கு யாராவது ஏதாவது தடங்கள் சொன்னாலோ அதுபடி மித்தவங்க நடக்கலை அப்படிங்கிறப்போ உடனே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். அவங்களுக்கு ஒரு இம்பேஷன்ஸ் இருக்கும். எப்பயுமே அது கரெக்டாக முடிக்கணும், உடனே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பங்க்சுவல் இருக்கும். பொறுமையாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த வேலைகளில். ஸோ அந்த மாதிரி இம்பேஷன்ஸ் இருக்கும். ஸோ இம்பேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. பட் அந்த ஒரு இம்பேஷன்ஸ்னால நம்ம ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசும்போதோ ஏதோ பண்ணும்போது நிறையா படபடபடன்னு சொல்லும்போது பிரச்சனைகள் வரும்போது சக்ஸஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்குரிய மலர் மருந்துகள் எடுத்துக்கலாம். அதோட கோபம், முன் கோபம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அடுத்து அந்த கோபம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த முன்கோபத்தினாலையும் அவங்க நிறைய இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த முன்கோபத்தை குறைக்கிறதுக்குரிய மலர் மருந்துகள் எடுக்கணும். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்காருமே அவங்களால மறக்க முடியாது. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கு முன்கோபம் வரும் அப்படிலாம் சொன்னதுனால இதில் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாகவும் மலர் மருந்து சொல்கிறேன். ஆனால் இந்த எல்லா காம்பினேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசி நேயர்களுக்கு ஆர்ஆர் ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு ஒரே ஒரு மருந்து இருக்குது. ஸோ அதில் 5 மலர் மருந்துகள் இருக்குது. அந்த 5 மலர் மருந்துகளுமே இவங்களுக்கு தேவைப்படுற ஒரு மலர் மருந்துகள் தான். ஸோ அதனால் இந்த ஒரு காம்பினேஷன் மட்டுமே அவங்க அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நாளாவது அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க விட்டுறணும். காலை இரவு 2 வேளையும் 10 சொட்டு மட்டும் விட்டுக்கலாம் தண்ணியில். இது ஹோமியோபதி ஷாப்பில் கிடைக்கிது. பில்ஸாக வாங்குறீங்கன்னா காலையில் 4 பில்ஸும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பில்ஸ், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 4 பில்ஸ் அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த ஆர்ஆர் மட்டுமே அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அதிலே 5 மலர் மருந்துகளும் இருக்குது. அவங்களுக்கு பொறுமையின்மை,
பகல் ரொம்ப வந்து என்ன பண்ணலான்னு கனவு காங்கிறது, அதோட இம்பேஷன்ஸ், இது எல்லாமே அந்த ஆர்ஆர்ல இருக்குது. ஸோ இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இதை தவிர்த்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு வேணும், வால்நட். ஸோ வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ரிஜிடிட்டி இல்லாமல், அதாவது நான் சொல்கிறேன் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு வளைந்து கொடுக்காத ஒரு தன்மை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு இந்த ஆர்ஆரோட சேர்ந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆர்ஆரில் என்னென்ன மலர் தீர்வுகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதில் ஒவ்வொரு மலர் தீர்வுகளுமே உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கிது, நீங்கள் அதாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இம்பேஷன்ஸ் அப்படிங்கிறது பொறுமை இல்லாமல் அவசரமாக இருக்கீங்க அப்படின்னா, செரிப்ளம் அப்படிங்கிறது உங்களோட முன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்டார் ஆஃப் பெத்லஹம் அப்படிங்கிறது உங்களோட உங்களோட ஸ்காரை வந்து மாற்றுறதுக்கு, ராக் ரோஸ் அப்படிங்கிறது அதை வடு இருந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி இல்லாமல் ஒரு பீதியாக இல்லாமல் அடுத்து வந்து அப்படி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, கிளமாக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இருக்கிறதுல திருப்தி அடையாமல் ஓவராக வந்து இன்னும் அடுத்து பண்ணணும்னு திங்க் பண்ணிகிட்டே இல்லாமல் ப்ரெசன்ஸில் இருக்கிறதுக்கு வந்து அந்த கிளமாட்டிஸ். ஸோ இந்த 5ல் நீங்கள் ஒருவேளை எந்த வகையினராக தனிப்பட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு மலர் தீர்வும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த 5மே உங்களுக்கு ஒரு விஷயமா தோணுது அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர் எடுத்துகிட்டு அது கூட வால்நட் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு எடுத்திங்கன்னா, வால்நட் உங்களை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடாப்ட் பண்ணி கொண்டு போயிடும். உங்களை வந்து மாற்றி என்ன சொல்லலாம், ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது நம்ம உடனே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வால்நட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மேசம் ராசிக்குரிய குணாதிசயங்கள், அவங்களுக்குரிய மலர் தீர்வுகள். பட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ராசியினரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற குணாதிசயங்கள் வச்சு நான் சில எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு, ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ராசி அவங்க தெரியும் போது அவங்களுக்கு ஒரு டைப் ரெமெடிக்குரிய ஒரு மலர் தீர்வு கொடுத்துட்டு அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்குரிய மூட் ரெமெடி கொடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி இருக்குது. ஸோ அதனால இந்த குணாதிசயங்கள் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கே தவிர நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது. ஸோ என்னென்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து இப்படி இருக்கலாம், இந்த தீர்வு எடுக்கலான்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இந்த மலர் தீர்வுகள் எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியாக நான் வந்து ஒவ்வொரு வாரமுமே வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த ராசி நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் அதுக்குள்ளே வேறு ராசினராக இருக்கீங்க, நீங்கள் வேணும்னு நினச்சாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.